2 மாசம் சேர்த்தே நம்ம 200 ஆமா யூனிட் ஆமா கூட யூஸ் ஆமா பண்ணோம்னா அதாவது இல்ல சச்சின் இரு இப்போ யூஸ்வலி மந்த்லி ஒரு மாசத்துக்கு 100 ஃப்ரீ யூனிட் ஃப்ரீன்னு ஃப்ரீ சொல்லி யூஸ்வலா இருக்கு ஓகேவா? ஆனா இவனுங்க வந்து டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் 2 மாசத்துக்கும் சேர்த்து 100 யூனிட் ஃப்ரீன்னு மட்டும்தான் இருக்கு. அண்ணன் வந்து இப்போ 2 மாசத்துக்கு 200 யூனிட்னு மாத்திருக்காரு. மந்த்லி 100 லாஸ்ட் யூனிட் மந்த் நான் 150 யூனிட்டுக்கு பில் கட்டினேன். அது இது வந்து வந்து 150ல 100 ஏலியன் மைனஸ் கேட்சில ஆகி 50 இருந்துச்சா யூனிட்டுக்கு தான் பில் கவின் வந்துருந்துச்சு. கவின் ஏலியன் ம்? கேட்சில இருந்துச்சு அது ஏலியன் ஏன்டா கேட்சில வந்து 500 யூனிட்டுக்கு மேல இருக்க உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கல? ஏன் கொடுக்கணும்? டேய் 500 யூனிட்டுக்கு மேல ஏன் யூஸ் கொடுக்கணும்? பண்றான்னா அதான் 500 அவன் யூனிட் மேல வெல் டு ஆனா ஏசி எல்லாம் இருக்கு. மெஜாரிட்டி வெல் டு ஃபேமிலி 500 யூனிட் கம்மியா இல்லடா தானே வரும். ஒரு நிமிஷம் ஆமா மெஜாரிட்டி ஒரு கம்மியா. நிமிஷம்டா. கவர்மெண்ட் வந்துட்டு வெல் டு டூ ஃபேமிலி அவன் வந்துட்டு ஏசி 4 ரூம் 4 ஏசி அதெல்லாம் ஓட்டுறான்னா அவன் வெல் டு டூ அவன் வந்துட்டு அந்த பில்லை பே பண்ணக்கூடியவன். பட் ஆனா அவங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனே கம்மியா இருக்கு, அவங்க வந்துட்டு வீட்லயே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்மியா இருக்குன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களை பாத்துக்கணும், அவ்வளவுதான் இருக்கு. ஓகே ஓகே. ஆனா ஒரு ஒரு சின்ன போராட்டம் பண்ணணும்ப்பா இதுக்கு. இதெல்லாம் ஓவரா டேய் ஏண்டா வீட்டுல பைக்கை ரீசார்ஜ் பண்றது, காரை ரீசார்ஜ் பண்றது இதெல்லாம் பண்ணி உனக்கு ஃப்ரீ கொடுத்தாங்கன்னா தெருவுல தான் நிக்கும் கவர்மெண்ட். இல்ல நான் வந்து இவி வண்டியே வச்சிடல, அதனால அபாண்ட பழி சுமத்தாதீங்க. இல்ல நான் சொல்றேன், இப்போ யோசிச்சு பாரு, 10,000 யூனிட் நீ என்ன இஷ்டத்துக்கு ரன் பண்ணி விட்டு 500 யூனிட் கட்டினா போதும்னா சரியா இருக்குமா சொல்லு? கஷ்டம். ஆமா ரேவந்த், நீ 3 பெட்ரூம் ஹாலு எல்லாத்துலயும் ஏசி ஓடிட்டு இருக்கோம், உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ கொடுத்துட்டு இருப்பாங்க. ரேவந்த்னே இது வந்து அவரு டான்ஜென்ட் கோ கட்டணும், அது ஆல்ரெடி நட்டத்துலதான் போயிட்டு சரியா, எல்லாத்துக்கும் ஃப்ரீ கொடுக்க முடியாது. சரி, என்ன ஏதோ நியூஸ் வந்திருக்கு, பிரேக்கிங் நியூஸ் பாத்தீங்களா? தலைவர் வந்துட்டு பெரிய போறாரு போல. காலையில இருந்து எல்லாமே பிரேக்கிங் நியூஸ் தான். நீ எதை சொல்ற? போயஸ் கடன்ல ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள போச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல கொத்தடிமை இந்த அரவிந்த் ராஜான்னு ஒருத்தன் இருப்பான், பேரை சொல்றதுன்னு நினைக்கிறோம், அவனே எழுதியிருக்கான் 500 யூனிட்டுக்குள் பயன்படுத்துறவர்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. கரெக்ட் தான்டா. அப்புறம் நான் என்னடா 5000 யூனிட் பயன்படுத்துறவனுக்கான நாங்க 200 யூனிட், அவன் எதுக்குல 5000 யூனிட் பயன்படுத்தணும்? ஏன்டா இதா இருக்க போறா? அதாவது என்னன்னா இதுல வந்து ஏழை மிடில் கிளாஸ் வந்து பெனிஃபிட் அடையணும் ஓகேவா. நீங்க ஒரு பேசிக்காவே 500 யூனிட்டுக்கு மேல அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னாவே ஓகேவா, கொஞ்சம் அந்த அபவ் ஓகேவா அப்பர் மிடில் கிளாஸா இருப்பாங்க, ரிச் ஃபெலோஸா இருப்பாங்க ஓகேவா, அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் வந்து தேவையில்லை அப்படிங்கறதுக்காக தான் இப்படி பண்ணுவாங்க. இல்ல அதான் அந்த ஜியோ கிளியரா வரட்டும் ஓகேவா, ஓவரால் எல்லாத்துக்குமே 200 யூனிட்டா இல்ல ஒன்லி பிலோ 500 யூனிட் சும்மா இல்லனே 2 மாசத்துக்கு, அதுவே ஒரு வீட்ல யூஸ் பண்ண மாட்டாங்க, பண்ணிக்கலாம். அதே கம்மியா தான் வருங்கிறேன் கரெக்டா. 500 யூனிட் நீ ஏசி போட்டுமே ஒரு பெட்ரூமுக்கு ஒரு ஏசி போடுற அப்படின்னா ஒரு 2 மாசம் ஓடிச்சுனாலுமே உனக்கு அவ்வளவு யூனிட் வராது. ஆமா ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இது பெர்ஃபெக்ட் ப்ரோ, மாஸ்டர் ஸ்ட்ரோக் ப்ரோ. எனக்கு இப்பதான் புரியுது இதோட சாராம்சமே. அதுவும் பாரு கரெக்டா சம்மர் ப்ரோ. ஆமா, சம்மர் டைம் நல்ல ஜியோ இது, உண்மையாவே நிறைய மக்கள் பயன்படுவாங்க. ஆக்சுவலா நம்ம மேனிஃபெஸ்டோல என்ன போட்டிருப்போம்னா தகுதி வாய்ந்தவங்களுக்குன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்போம். அவர் அந்த தகுதி வாய்ந்தன்றத 500 யூனிட்ஸுக்கு பிலோன்னு மாத்திட்டாரு. இந்த சு வெங்கடேசன் எம்பி வந்து தலைவரை வச்சு எனக்கு ஒரு டவுட். இப்போ 500 தாண்டாங்கல்ல, அவங்களுக்கு அந்த 100 யூனிட் இருக்கு, 100 இருக்குமா இல்ல அது கிடையாது? ஆல்ரெடி இருக்கிறதே நீ 100 யூனிட் கீழே யூஸ் பண்ணா ஃப்ரீ சரியா. 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்துறவங்க எல்லாம் காசு கட்டிட்டு தானே இருக்கான் தவிர்த்து, அதுல உனக்கு எந்த டவுட்டும் வேணாம். இப்ப புதுசா வந்திருக்கிறது என்னன்னா 2 மாசம் சேர்த்து நீ 500 யூனிட்டுக்கு மேல 500 யூனிட் கீழே யூஸ் பண்ணா உனக்கு ஃப்ரீ, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, அது ஓகே ப்ரோ, நான் என்ன கேக்குறேன், ஆல்ரெடி இருக்குறதுல 100 யூனிட் ஃப்ரீடா, அவ்வளவுதான். இப்போ தலைவர் வந்து நான் முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த யூனிட் ஃப்ரீ வந்து எல்லாருக்குமே தானே, அதுக்கு வந்து அந்த கிரைட்டீரியாலாம் இல்ல அதுக்கும் கிரைட்டீரியா இருக்கா? என்ன சொல்றான் புரியல எனக்கு. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் அந்த 100 யூனிட் ஃப்ரீ இருந்துச்சுல ப்ரோ 2 மாசத்துக்கு 100 யூனிட் இருந்துச்சுல்ல, அதுக்கு வந்து பண்றதாண்டா ஜாவேத் கிரைட்டீரியாவே. உனக்கு நான் புரியுதா? இப்போ வந்து இப்போ நான் சொல்றது கேளு, நீ வந்து 500 யூனிட் யூஸ் பண்ணிட்டு 100 யூனிட் கழிச்சுலாம் கட்ட மாட்ட. 100 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்றவங்க மட்டும் தான் கட்டவே மாட்டாங்க. தயவு செஞ்சு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரே நிமிஷம் குழப்பிக்காதீங்க, நான் இப்போ சிம்பிளா சொல்றேன். இப்போ நம்ம வீட்டுல வந்துட்டு ரீடிங் 0ல இருக்கு, அது அண்டர் 100னா அந்த மந்த்துக்கு ஃப்ரீ சரியா.
நீ வந்துட்டு 100 தாண்டிட்டேன்னா நீ ஓகே. அந்த மந்த்துக்கு பே பண்ணணும். இது வந்து பழசு. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீ 2 மாசம் சேர்த்து 500 கீழ யூஸ் பண்ணேன்னா, அதுல 200 யூனிட் ஃப்ரீ. அப்போ உனக்கு நீ 200 தான் யூஸ் பண்ணிருக்கேன்னா, அந்த 200 யூனிட்டுமே வீவ் ஆயிரும் உனக்கு. புரியுதா? புரியுது ப்ரோ. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த 100 யூஸ் பண்ணா மட்டும் தான் ஃப்ரீ. அதுக்கு மேல யூஸ் பண்ணா ஃப்ரீ அதுக்கு மேல கிடையாது. காசு. அப்படிதானே? அதுக்கு மேல காசு. ஆமா ஆமா ஆக்சுவலா ஓகே ஓகே. இல்ல ஒரு ஏன்னா அதே எனக்கு ரெண்டு எனக்கு 100 யூஸ் பாயிண்ட் பண்ற இருக்கு. அந்த 100 இது பண்றது எப்ப ஃப்ரீ அப்படின்னா 500க்கு 2 கீழ மாசம் நீ சேர்த்து வந்து எடுக்கணும். 500க்கு கீழ கன்சியூம் பண்ணியிருந்தாதான் உனக்கு வந்து 100 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட். அது இப்போ அதை 200 அப்படின்னு வச்சிருக்காரு. தலைவர் ப்ரோ, தலைவர் அதிரடியா பெரியார் திடல் போறாரு போலயே. எல்லா ஆமா, பெரியார் திடல் கொத்தடிமைகளும் இப்போ போறாரு. வந்துட்டு நம்மளுக்கு சலாம் போட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆகணும். இப்போ இதே பெரியார் திடல் தான். இனி எல்லாமே சையது பிரேக்கிங் நியூஸ் தான். அண்ணன் எங்க சையது போனாலும் ஃபர்ஸ்ட் 3 ஜியோ எப்படி நம்ம சிறப்பான கரெக்ட். இந்த போதை, சிறப்பான பெண்கள் தரமான பாதுகாப்பு சம்பவம். 200 சிறப்பான யூனிட். ப்ரோ ஒரே பவர் சென்டர் தானா மெசேஜ் ப்ரோ? யாருக்கோ ஆமா ஆமா மெசேஜ் சொல்ற சொல்லிட்டேன். மாதிரி யாருக்கோ மெசேஜ் எஸ் 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 கன்வே பண்ணிட்டேன். கிளீனா கன்வே அது பண்ணிட்டேன். வார்னிங் மாதிரி கொடுத்துட்டாப்ல. அதிகாரம் பவர் இருக்கு அப்படிங்கிறதுக்காக யாரும் ஆடிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டாரு. எனக்கு அப்படி ஏதாவது புரியாத விஷயம் என்னன்னா, அண்ணன் ஒரே ஒரு டவுட். அண்ணன் நேரு ஸ்டேடியத்துல இருந்து டைரக்டா வந்து பெரியார் திடல் போயிருக்கலாம்ல, பக்கத்து தெருவு தானே? இல்ல 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 அதாவது அவரு போய் ஜிஓ சைன் பண்றாரு. செக்ரட்டரியேட்டுக்கு போயிட்டு என்ன அபிஷியல் டாக்குமெண்ட் சைன் பண்ணும். சீஃப் செக்ரட்டரி ஓகே எல்லாம் ஓகே பார்த்துட்டு ஓகே சில ஓகே. டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டு அந்த அப்புறம் பக்கத்து அங்க தெருவே இருந்து தான், நேரு ஸ்டேடியம் பக்கத்து தெருவு தானே, இல்ல அந்த தந்தி செக்ரட்டரியேட்டுடைய ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து சந்து. மீட் பண்ணிட்டு புரோட்டோகால் ஆல்ரெடி வெயிட் இனிமே எல்லாமே புரோட்டோகால் தான் ரேவந்த். அவங்க அங்க வெயிட் ஆல்ரெடி பண்ணிட்டு வெயிட் இருப்பாங்க. பண்ணிட்டு இருக்காங்க மரியாதை செலுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அது பண்ண அவங்க முடியும். நிக்கட்டும், ஏய் சும்மாரா லூசு அது மாதிரி. பிரச்சனை டேய் கிடையாது. டேய் சும்மா டேய் ஏதாவது இந்த ஒண்ணு மாதிரி உளராதரா ரேவந்த். மாதிரி எல்லாம் பேசக்கூடாது ரேவந்த். இனிமே லைவ்லாம் அவங்க சொன்னாதான் லைவ் தெரியுமா? நம்ம பாட்டுல இஷ்டத்துக்கு வந்து தமிழ வெற்றிக்கழகம் சேனல்ல லைவ்லாம் போட முடியாது. அப்படியாடா? ஆமா, இன்னைக்கு பார்த்தேன் ரைட் ஹேண்ட் சைடு கார்னர்ல ஒரு லோகோ போட்டிருந்தாங்க. அதான் யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? இல்ல கவர்மெண்ட் புரோட்டோகால் கவர்மெண்ட்டுக்கு. சரி bro, அப்படியே அப்படியே எனக்கு லைட்டா எனக்கு ஒரு டவுட். இதுக்கப்புறம் இவரு வந்து இப்படியே தான் வருவாரா? லைக் ஆமா இப்படியே தான் வரணும். அப்படிதான் வருவார் போல தெரியுதுடா அப்ப பாக்கிறதுக்கு. அப்ப ஆமா அன்னைக்கு கூட நான் யோசிச்சேன். ஆமா தெரியல அது ஆமா. எப்படி தெரியல. மேபி இன்னைக்கு வந்து அவரை சும்மா இல்ல இன்னைக்கு பொறுப்பேற்கிறதுனாலதான் அந்த அந்த அட்டையர்ல வந்தாரா என்னன்னு தெரியல. இல்ல டெய்லி இல்ல இல்ல அவரு பிளேசர்லாம் நான் போட்டு சொல்றத வர கேளுங்க. அவரு ஓ நீங்க கேஷுவலா தான் வருவாரு. ட்ரெஸ்ஸா அவர் கேஷுவலா தான் வர போறாரு. டெய்லி எல்லாம் இந்த கேஷுவலா தான் காஸ்டியூம் வருவாரு. இல்ல, கேஷுவலா தான் இருப்பாரு. நாளைக்கு தலையசிவா வரலன்னா நான் இல்ல தலையெல்லாம் சீவிட்டு நான் கூட வந்துருவாரு. நான் கூட அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டாரோன்னு நினைச்சேன். கண்டிக்கவே ராகுல் காந்தியை அப்படியே பாத்தியா? ராகுல் காந்தி அப்படிதான் சாதாரணமா வந்துருவாரு. அவன் பெரிய அஜித்த தாடிய சொல்றான். அஜித் கோட் சூட் போட்டு வந்தார்ல, அந்த மாதிரி தலைவரும் வந்துட்டு நண்பரை பார்த்து அப்படியா? ராகுல் காந்தி பத்தியா ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் இது பண்ண மாட்டாரு. டிஷர்ட் ஆமா அதோட ராகுல் காந்தி போஸ்ட் போட்டிருக்காரு. அவரு அதே காஸ்டியூம் தானே ரொம்ப நாளா use பண்ணிட்டு இருக்காரு நம்ம ராகுல் ட்ரெஸ் காந்தி. கோடு நம்ம ட்ரெஸ் கோடு தான். டி ஷர்ட் அவரு கை சின்ன டி ஷர்ட் ட்ராக் பண்ணிட்டு அவ்வளவுதான் தலைமை. ராகுல் காந்தி எப்பயுமே அவருக்கு அதுதான் காஸ்டியூமே. ரொம்ப அதனாலதான் 2 பேருக்கு வேவ்லென்த் செமையா மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகுது நல்லா மேட்ச் ஆகுது. தலைவர் அந்த கையை தூக்கி நின்னதெல்லாம் ஒரே நிமிஷம் தலைவர் உட்கார்ந்துட்டு வர்றா முதலமைச்சர் இருக்கையில நான் மேல என்னடா இது? அது பாத்துட்டேன். அது உட்காந்து அரை மணி நேரம் ஆகுதுடா. ஏன்டா சச்சின், நான் அதனாலதான்டா அது கேட்டேனே. நாங்க நியூஸ் அவரு பார்த்தோம். உட்கார்ந்து அரை மணி இது நேரம் சையத் ப்ரோ நல்ல ஒரிஜினல் பிக்கே வந்துருச்சு. பிக்க தூக்கிட்டு ஒரிஜினல் பிக்க போட்டு அதை அனுப்புங்கடா, டிபியா வைக்கணும். நான் உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பிங் சின்ன வீடியோ கிளிப்பிங் அப்புறம் பாரு. ப்ரோ எனக்கு என்னமோ வந்துட்டு சிபிஐ சிபிஎம் அண்ணா ஆனா அதுல வெக்கப்பட்டு நடந்து போனார் பாத்தீங்களா? ரேவந்த் அவன் சச்சின் பேசிட்டு இருக்கான். இல்ல எனக்கு வந்துட்டு இது லாங் டைம் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் தெரியுது ப்ரோ. அப்படிலாம் வந்துட்டு யாருமே வந்து கால் வாரி விடலாம் மாட்டாங்கன்னு நான் முழுசா அன்னைக்கு அவர் பேசினது பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இது வந்து ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் எனக்கு. இல்ல அதுக்குமே அவர் சொன்னாரு ஸ்பீச்ல, சிறுபான்மையரே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருக்கான ஆட்சியா இருக்கும். ஆல்மோஸ்ட் நியூ எவ்ரிதிங் பிகினிங் ஆஃப் அட்ரஸ்ட் செக்குலர் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ்னு சொன்னாருல்ல, அது பெரிய மொமெண்ட். ஆமா நிச்சயமா. அது அண்ணே அப்படியே ஹம்பிளா பேசுற மாதிரி பேசிட்டு அப்படியே லியோதாஸ் போனாரு. லியோதாஸ் தான் எடுக்கிறாரு. அவருக்கு ஜெனரலாவே சில விஷயங்கள்
ஸ்ட்ரிக்டா சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொன்னா ஆத்மார்த்தமா உணர்வு பூர்வமா சொல்ற விஷயங்களுக்கு அவருக்கு அந்த டோன் தான் வருது அவரு. வர வர ம். அண்ணன் வந்து கொஞ்சம் லைக் ஃபெரோசியஸா தான் பேசுறாரு இப்பெல்லாம். ஸ்டார்டிங் ம். நம்ம எல்லாம் வந்து அப்படி பேச மாட்டேன்றாருன்னு வருத்தப்பட்டோம். இப்பெல்லாம் வந்து ஃப்ளோல வர ஆரம்பிச்சிச்சு. இல்ல he has to be strict அவனே. என்ன பொறுப்பு ரொம்ப பெருசு. மிகப்பெரிய பொறுப்பு. ஸோ சையத் அதே ப்ரோ மாதிரியே இவரு சல்யூட் சொல்லு. இல்ல எவ்ரி சல்யூட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. நான் ஸ்டாலின்லாம் வந்துட்டு ஒரு போலீஸ்க்கு ஏய் சல்யூட் அவரு பண்ணல. அதுதானே பாவம்டா, அவர் சொல்றேன். அவர் வயசாயிடுச்சுடா. வந்துட்டு காலே நான் கையே தூக்க முடியாதுடா. வயசானவருக்கும் ஏன்டா சல்யூட் நீங்க அடி டேய் ஏன்டா டேய் நீ இதெல்லாம் அவரே என்ன வந்து ஒருத்தர் கண்டென்ட் பேசுற? கார்ல அவரை தூக்கி தான் வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம், அவரே வந்து கார்ல தூக்கி டேய் டேய், டேய் வைக்கிறாங்க. ரேவந்த் அதெல்லாம் அப்படிலாம் பேச வேணாம் இவனை. அப்படிலாம் டேய் பேச நீ வேணாம். நீங்க யாரையா அதெல்லாம் சொல்றடா? அதெல்லாம் பார்க்கலையா? நான் ஸ்டாலின் தான்டா சொல்றேன். தார் கார்ல ஒருத்தரை சரி தூக்கி வச்சாங்களே. மென்டலா இத பாத்துட்டு என்ன இருப்பான் மென்டலா. அதான் இவ்வளவு இல்ல நாள் ஃபேமிலினா என்ன இல்ல நம்பர்ல டீசெண்டா பிஹேவ் கொரியர்ல நீலம் தான் பண்ணாங்க. படுத்துட்டு படையப்பா படம் இருப்பான். பாத்தியா? படையப்பா நீலாம்பரி மாதிரி ஓட்டி 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 பார்த்து அப்படியே ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கா போறாரு. அதான் இல்ல இல்ல காலம் எப்படி இருக்கு ஜெயிலர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிலர்ல என் வந்து வாயை மேல அடக்குனானுங்க. பார்த்து பேசிட்டு இருப்பான். ஷபீர் அகமதோட ஸ்பீச் கேட்டுட்டு ஷாக் ஆயிடுச்சு. என்னென்னமோ சொல்றானேங்கிற மாதிரி. ஒண்ணும் இது நம்ம புகையாது எல்லாருக்கும் நதீரு. தெரியும். எதுவுமே எல்லாருக்கும் நடக்க தெரியும். ஆமா ஆமா எல்லாருக்கும் தெரியும் நதீரு. டோட்டல் ஜேர்னலிஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கே வந்துட்டு தமிழ்நாடு ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே இதுல என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும். சிலர் அதை உங்களுக்கு வந்து ஒரு தப்பு ஷாக்கிங் அப்படின்னு நியூஸ் சொல்லி சொல்லட்டா? சொல்லு. உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டா? எங்களுக்கும் கீழே எவ்வளவு ஷாக்கிங்கோட பேர் இருக்காங்க? 400. ஆமா ஆமா, உங்களுக்கும் ஷாக்கிங் நியூஸ். கீழே சீக்கிரம் சொல்லு. 430 சொல்றா. பேர் இருக்கீங்க. ஆக்சுவலா வந்து எக்ஸிட் போல்ஸ் வந்தது இல்ல. எக்ஸிட் ம் போல்ஸ்ல வந்து ம். நம்ம ஆளுக்கு வந்து நெகட்டிவா வந்தது. வீட்டுல வந்து ஒரு பார்ட்டி வச்சான். இந்த எக்ஸிட் போல்ஸ், இந்த ஜேர்னலிஸ்ட், இந்த இவனுங்களா இருப்பானுங்க பாருங்க. அப்போ கோட்டீஸ்வரன். தான் ரஜினி வந்து பார்ட்டி வச்சான். அப்போ வந்து இந்த இது என்ன தாமோதர் பிரகாஷ்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? எனக்கு அவன் பேரு தான் சொன்னாங்க. ம். தாமோதரன் பிரகாஷ்னு கோணவாயன் ஒருத்தர் இருப்பார் தாமோதர் தெரியுமா? கோணவாயன் நக்கீரன். தாமோதர்னு சொன்னா எல்லாருக்கும் ஆ தெரியும். ஆ அதுதான். அந்த கோணவாய் என்ன பண்ணியிருக்கான்னா, கோணவாய் கிட்ட ரஜினி கேட்டிருக்கான். ஒரே ஒருத்தன் மட்டும் பாசிட்டிவா குடுத்துருக்கானே, அவன் இந்திக்காரன், அவனுக்கு என்ன தெரியும் நம்ம ஊரை பத்தி? இங்க திராவிட மாடல் 2.0 தான் வரப்போகுது. சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். அந்த மூடுக்கு போயிட்டாப்புல. ம் சாப்பிடுங்க. ம். கோணவாயன் தாமோதர் அண்ட் தான். இன்னொன்னு ரவீந்திரன் துரைசாமி. அவங்க என்ன? ஆமா. சாரி சரி சாரி ரேவந்த், அதுக்கு முன்னாடி எனக்கு இது மட்டும் சொல்லிடுறேன். அந்த கூட்டத்துல இருந்த ஜேர்னலிஸ்ட்ல நம்ம துரந்தர் யாரு? நமக்கு புட்டுன்னு எல்லாத்தையும் ஆமா. அது யாரு? நான் என்ன அது? நான் அது சொல்லாத நான் அது அது சொல்லாத எப்படி இது சொல்ல டேய் அது முடியும்? எப்படி அது வாட்ஸ்அப்ல எப்படி சொல்ல ஓகே முடியும்? ஓகே. அதுவே துரந்தர்னு இருக்கும்போது அதை எப்படி சொல்ல முடியுங்கிறியா? ப்ரோ வாட்ஸ்அப்ல சொல்லிடுறேன். ம். அதை எப்படி ஓப்பனா டிஸ்க்ளோஸ் பண்ண? அவர் தான் நம்மளோட யார் ட்ரம்ப் அந்த கார்டு. அம்சா? திரும்ப கூப்பிட்டு திரும்ப அசிங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த ரவீந்திரன் இருக்கான்ல, ரவீந்திரன் வந்து ரஜினி சொல்லி தான் வந்து சீமான் சைடுக்கே இது போயிருக்கான். அன்னைக்கே நம்ம சொல்லிட்டோமே ஏன்னா கண்ணு. சீமான் வந்து ஆமா அன்னைக்கே இது நம்ம அந்த அன்னைக்கு பேசியாச்சு. மீட்டிங் இங்க இங்க அந்த இங்க மீட் இங்க 450 ம் இல்ல, இங்க 450 பேர் இருக்கீங்க. எல்லாருக்குமே தெரியணும்ல. ம் ம். நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க இப்ப புதுசா ஒரு 300 பேர் இருப்பானுங்க கீழ. அதே மாதிரி வந்து ரவீந்திரன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, ரஜினி அனுப்பியிருக்கான். ரீசன் என்னன்னா, இவன் சீமான் வந்து யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுவான்ல. ம். நீங்க போய் அவர் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. யங்ஸ்டர்ஸ் இந்த சைட்ல இருந்து ஓட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி அவன் 15% மேல தாண்டக்கூடாதுன்னு டாஸ்க் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதனால தான் அவர் வந்து ரவீந்திரன் வந்து உட்கார்ந்து பெரிய பருப்பு மாதிரி உட்கார்ந்துட்டு அவர்லாம் அன்டெஸ்டட், இஸ் நாட் ஃபோர்ஸ் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். அப்புறம் இப்ப நீங்க லேட்டஸ்டா நான் சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணியிருப்பான். இப்ப ரீசெண்டா ஒருத்தன் சொல்லியிருப்பான், விஜய் வந்து ஆளுநர் ஆபீஸுக்கு போனதுக்கு பதிலு ஒரு ரஜினி வீட்டுக்கு போயிருந்தாலே இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்னு கோட்டீஸ்வரன் சொல்லி அந்த நாயும் அந்த கோட்டீஸ்வரன் நீ ஏன்னா பேர் சொல்ற? டேய் சரி ஓகே சொல்லிட்டீங்க. கோட்டீஸ்வரன் சொன்னதுதான் இன்டர்வியூல வெளியே வந்திருக்கு. எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன் மேடம். இதுல பேர் நிச்சயம். சொல்றதுக்கு என்ன? ஓகே. கோட்டீஸ்வரன் வந்து கோட்டீஸ்வரன் அந்த தான். அந்த இல்ல பார்ட்டில அட்டென்ட் பாட்டி மாதிரி பண்ணியிருக்கான். பேசுவாங்கடா. அத பேசுறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? பெரிய ராஜதந்திர அட்வைஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி. ம் இந்த மாதிரி அந்த ஆட்டிடியூட், இல்ல பாடி சையது உடல் மொழியே யாருக்கு அப்படிதான் யாரோட தயவு தேவை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆமா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா எனக்கும் ஏதோ கண்டென்ட் சொல்ல எனக்கும் புரியல. வந்தா முடிச்சிருங்க ப்ரோ. இல்ல முடிச்சிருக்கோம். சுரேந்தர் ப்ரோ, மக்களால் ம் ம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் வந்து என்ன மயித்துக்கு அந்த சங்கி நாய் வீட்டுக்கு போய் கேட்கணும்? ஏன்டா அது எவ்வளவு பெரிய கேவலம். ஏன்டா நாங்கெல்லாம் அந்த நாயோட மூச்சு காத்து படுறதே கேவலம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நாயை பார்த்து நாங்க வந்துட்டு இதை சரி செய்யணுமா? நாங்க உங்களை பார்த்தா ஏன்டா இவெல்லாம் அந்த ஒண்ணு இலாக்கால இருந்தவன்டா சச்சின். அண்ணே லூஸ்லண்ணே மென்டல் ஒன்னே அந்த மாதிரி. இந்திய இல்லடா ரேவந்த், ஒன்னே 3/4 கோடி மக்கள் மேண்டேட் கொடுத்து இவ்வளவு தூரம் அவரை வந்து ப்ராப்பர் பண்ணி பொசிஷன் கொண்டு வந்தா அந்த நாயை பார்த்து நாங்க பிரச்சனையை சரி செய்யணும்னா நாங்க ஏன்டா வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு நாங்க வந்துட்டு செக்யூலரிசம் பேசி
ப்ராக்ரசிவ்னஸ் பேச போறோம். அந்த சங்கி நாயை நாங்க வந்துட்டு கண்டிக்கவே இல்லையே. அவர் இது நாள் வரைக்கும் அவனை வந்துட்டு இல்ல இவ்வளவு இடங்கள் அவ்வளோலாம் கொடுத்து என்னைக்கா அவ்வளோலாம் அவன் பேர் தாண்டி எடுத்திருப்பாரா? அமித்ஷாவுடைய ஃபோன் காலே ஜனநாயகம் டைம்ல அட்டன் பண்ணாம உட்கார்ந்தவரு இவன்கிட்ட போய் ஆமா இவனை போய் பார்க்க போறாரா? 108 சீட்டு ஜெயிச்சு அவருக்கு ஆட்சி அமைக்கிறது எப்படின்னு தெரியாதா? நீங்க என்னடா லவுடா சொல்றது? அவரை போய் பாரு இவரை அமித்ஷாவுக்கே பாரு பெரிய பயப்பட புடிங்கி மாட்டாரு. இவனுங்க. இன்னொரு பாயிண்ட் நான் மெயின் மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். அவன் ஆக்சுவலா வந்து விஜயும் அவனும் மீட் பண்ற அந்த ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்கான். ஏன்னா நாளைக்கு விஜய் வந்து எவ்வளவு ஓட்டு வாங்கினாலும் நம்ம கிரெடிட் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல அவன் ட்ரை பண்ணான். ஆனா நல்ல வேளை நம்ம ஆள் வந்து அதுக்கு இடம் கொடுக்கல. அவரு கரூர் இன்சிடென்ட்ல இவனையும் பொண்டாட்டியும் மாறி மாறி வந்தாங்க பாருங்க. அப்பயே கடுப்பாயிட்டாரு. இதுக்கப்புறமா இந்த நாயெல்லாம் கிட்ட சேர்த்து கூடாதுன்னு பர்த்டே கூட போஸ்ட் போட்டிருக்க மாட்டாரு. ஆமா போட்டிருந்தாருன்னா நாமளே அடிச்சிருப்போமே. ப்ரோ நீ யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? போன வருஷம் வந்து அவ்வளவு பெருசா அதான் இந்த பர்த்டேக்கு அந்த நாய் அது இந்த பர்த்டேக்கு வந்து எல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு 6 மாசம். ஒரே நிமிஷம் ஆஷ் மியூட் பண்ணுங்களேன். ஏதோ சம்திங் பின்னாடி ஏதோ இல்ல மாப்பிள்ள இந்த வாட்டி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எலெக்ஷன் முன்னாடி எல்லாம் மாங்க ரைட் அப் பிளஸ் அந்த நாயோட 50வது கோல்டன் ஜூப்ளி இயர்ன்னு சொல்லி முரட்டு உப்பு அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரே ஒரு தன்மானம் உள்ள அவன் விஜய் மட்டும் தான் மதிக்கவே இல்லை தெரியுமா? அவங்க காலையில இருந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ ரஜினி விஜய் ட்வீட் போட்டா ஒரு டைலாக் வேற, ஓட்டும் கிடையாது இதுவும் கிடையாதுன்ற மயிறு. இதுக்கப்புறம் ஓட்டு நீ உங்களோட ஃபேன் பேஸ் எவ்வளவு ஒரு டம்மி ஃபேன் பேஸ்னா, இது வரைக்குமே தமிழ்நாடு எலெக்ஷன்லயே 1,72,00,000 ஓட்டு வந்து ஒரு பார்ட்டிக்கு விழுந்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மடப்புண்ட ஃபேன் பேஸ் வச்சுட்டு நீங்க வந்து எங்க கிட்ட சண்டைக்கு வரீங்களா? இல்லது வந்து அவர் மக்களுக்கு எதிராக இருக்க எவனையுமே மதிக்க மாட்டாருடா. அதுவும் ஆட்சியில இருக்கவனே மதிக்க மாட்டாரு. உனக்கு ஒரு மயிரும் கிடையாது. மதிக்க மாட்டாங்க ப்ரோ. அவனுக்கு சொல்றேன் பாத்தீங்களா, எங்க வீட்டுல இருக்க விட்டு என்னால மாத்தி போட வைக்க முடியல அப்படின்றான். ஓப்பனா சொல்றான். அந்த அளவுக்கு யூகே இல்ல சுவிட்சர்லாந்து சொல்லு. சுவிட்சர்லாந்து எல்லானே அதெல்லாம் விட்டு கவின் அது சொல்லாத. எல்லாம் வந்து என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், இந்த மாதிரி தலைவா ஐம் சாரி நான் என் வீட்டுல கன்வின்ஸ் பண்ணி கூட ஏன்டா நாயே ஒருத்தனை ஓட்டு போட விடாம பண்றதுதான்டா ஈஸி, ஓட்டு போட வைக்கிறது தான் கஷ்டம். உன் தலைவன் வந்திருந்தானே நீ என்ன புடுங்கி இருப்ப? இதுல வேற நீங்க வந்திருந்தா கழட்டிருப்போன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்னும் இல்ல, அவன் தலைவன் வந்திருந்தானா இன்னைக்கு ராகுல் காந்தி இருந்த இடத்துல யோகி ஆதித்யநாத் இருந்திருப்பான். இல்ல ஒரே நிமிஷம் குறுக்கீடு மதிக்கணும். எதுக்குடா அந்த 500 யூனிட்டுக்கு உட்பட்டு பயன்படுறவங்களை கடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ஏன் சச்சின் ஏன் தெரியுமா 500 யூனிட்டுக்கு மேல இவனுங்களுக்கு எல்லாம் எந்த பெனிஃபிட்டும் இல்ல அப்படின்னு அழுகுறானுங்க. ஏன் கொடுக்கணும்? ஆக்சுவலா சச்சின் ஏசி எல்லாம் வச்சிருந்தாதான் 500 யூனிட்டுக்கு மேல போகும். அப்படியும் போகாதுடா. டேய் நான் திரும்ப சொல்றேன்டா, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பயங்கரமா யூஸ் பண்ணா கூட 2 மாசத்துக்கு அண்டர் 500 தாண்டா வரும். எவனுக்கு வீட்டுக்கு ஒரு ஏசி போகாதுனே கவின். இல்ல ஒரே ஒரு டவுட் தெரியுமா, வீட்டுக்கு எவ்வளவு சச்சின் உன் வீட்டுக்கு எவ்வளவு வருது? வந்து 2 மாசத்துக்குலாம் 500. இங்க பாரு என் வீட்டுல வந்துட்டு கரெக்டா வந்துட்டு 2 ஏசி ஃப்ரிட்ஜ் நார்மலா எல்லார்ட்ட இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா 500 எல்லாம் போகாது, நல்லாவே யூஸ் பண்ணுவோம். 500 போகாது ரேவந்த். ஒரு ஏசி வந்து யூசேஜ் பண்றவங்க போகாது. அப்ப என்ன இந்த அது ஏன்னா திமுக காரனுங்க வந்து மூஞ்சிக்கு ஒண்ணு குண்டிக்கு ஒண்ணு ஏசி வச்சுட்டு தூங்குவானுங்க. அவனுங்களுக்கு எல்லாம் 500 யூனிட் மேல ஏறும். அண்ணா நீ வேற அவங்கள நீ வந்து உண்மையாலுமே பெருசா நினைச்சுன்னு இருக்கானுங்க. அவனுங்க திமுக ட்வீட் போட்டாதான் காசு குடுக்குற 200 ரூபாயோ என்ன ஏசி கொண்டு குண்டி கொண்டு போட்டுக்கிட்டு சுத்த முடியும். இப்ப எங்க வீட்டுல வந்து நான் செக் பண்ணேன் ஓகேங்களா, 273 யூனிட் வந்திருக்கு. இப்ப வந்து 200 வந்து ஃப்ரீ ஆகுங்க. 73 தான் கட்டுற மாதிரி வரும். 2 மந்த்க்கு ப்ரோ. டேய் நாங்க பாண்டிச்சேரிக்கு அந்த வாக்குறுதியை கொடுக்கலடா. இல்ல அவன் பாண்டிச்சேரி கிடையாது, தமிழ்நாடுறா. நான் தமிழ்நாடியா? நான் பாண்டிச்சேரி. இங்க வேற பாண்டிச்சேரி நம்ம பாண்டிச்சேரி தான். ஒரு நிமிஷம் கவின் உன்னை அசிங்கமா கேட்பான். அவன் யாரோட தொகுதி தெரியுமா? புசியா? புசி சாரோட தொகுதி. அப்போ வந்து புசி அண்ணனோட இதுல உட்கார்ந்துட்டு இருந்த அமைச்சர் புசி ஆனந்த் சொல்றா. மாண்புமிகு அமைச்சர்னு சொல்றா. நான் வந்து புசியானந்த் ஒரு நிமிஷம் நான் புசியானந்த் அண்ணன்ட்டு டீசெண்டா முடிச்சிட்டேன். நீங்க போட்டு இழுக்காது. முன்னாடி கொஞ்சம் கோவமா ஏதாவது பேசிருப்பேன். அதான் பெருசா மனசு. ஆமாடா ஆமா ஆக்சுவலா நீங்க எல்லாம் வந்து ஒண்ணு சொன்னீங்க.
நாளைக்கு நாங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட், நீங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நாங்க மன்னிப்பு கேட்கறேன். இப்ப எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க. யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அத நாங்க புரியல. எப்போ தலைவர்கிட்ட கேட்டாச்சு? மட்டும்தான். எல்லாருக்கிட்டையும் எப்போ மன்னிப்பு தலைவர்கிட்ட கேளுங்க. மட்டும்தான். எப்போ கேட்டாச்சுடா? நீ லேட்டு. ஓ நாங்க அதான் அப்படியா? பேப்பர்ஸ் போட்டு அதை அப்பவே அப்ரூவ் முடிச்சு பண்ணி அண்ணே, விட்டாச்சு. அப்பயே என்ன சொன்னோம்னா அது நாங்க சந்தோஷம் தான் படுவோம்னு சொன்னாங்க. சரியா? அதாவது ஆமாடா. நான் வந்து இல்ல ரேவந்த், நான் அவனு சொல்லவா? இல்ல இப்ப மச்சி, நான் அமைச்சர் கேட்கல கூட சச்சின். தலைகணமே இல்லடா. இன்னைக்கு பாரு, இன்னைக்கும் வந்து அவர் வந்து டிராபிக்கை கிளியர் பண்ணி போலீஸா கான்ஸ்டபிளோட நின்னுகிட்டு இருந்தாரு. யாரு யாரா அமைச்சர் யாரு? அமைச்சர் அமைச்சர் அண்ணன் சாரா? ஆனந்த். ஆனந்த் அண்ணனா? சரி மாப்பிள்ள ரேவந்த் இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் இதானே முதலமைச்சர் நடிக்கும் டைட்டில் கால் போடுறது. இல்ல ஆல்ரெடி எம்ஜிஆர் படம் வந்து வந்திருக்கு. இது சிஎம் ஆனோனே ஒரு படம் சிஎம் ரிலீஸ் ஆனோனே ஆயிருக்கு. கிடையாது. ஆக்சுவலா சிஎம் ஆனோனே ஆமா சிஎம் ஆனோனே ஒரு படம் வந்துச்சு. வந்துச்சு, உலகம் ஒரு சுற்றும் ஒரு வரைக்கும் படம் வந்துச்சு. ஒரு இல்ல இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆனவங்க வந்து நம்ம தலைவர் தான் 3வது. அண்ணா, எம்ஜிஆர், அடுத்தது தலைவர் தான். இவன் தமிழ்நாடுலயா இல்ல இந்தியாலயா? தமிழ்நாட்டுல சொல்றேன். சொன்னா கட்சியா என்டிஆர்லாம் இருக்காரு. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்ன அன்னைக்கு அவரை கட்சி தொடங்கி தானும் கட்சி அவரே ஆரம்பிச்சு தலைவரா தான் கட்சி ஆரம்பிச்சு சுயமா ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்ததுங்கிறது வந்து நீங்க வந்து நீங்க எல்லாம் வந்து நீங்க எல்லாம் 4வது இடத்துல இருக்க வேண்டியது 3வது இடம் ஆயிட்டீங்க. இல்லன்னா 21 கழட்டி இருப்பாரு. அவன் 96லயே கழட்டி இருக்க மாட்டான். நான் சொல்றேனே, ஓகேவா? சும்மா இந்த ஊரை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அண்ணா இவனுங்க எவ்வளவு கேவலமா கிரெடிட் எடுக்கிறாங்கன்னா 91 to 96 வந்து ஜெயலலிதா ஆட்சி வந்து ஒரு டேர்மே இருக்கு, அலங்கோல ஆட்சின்ட்டு. அந்த ஆட்சியை வந்து அது ஆட்சி நீ சும்மா விட்டு மக்கள் வந்து திமுக தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இவனுங்கனால என்னமோ தெரியுமா இருக்குது 2006ல இருந்து 2011 உள்ள ஆட்சி ஆர்ஜே பாலாஜி ஏதாவது 4 குறை சொல்லியிருந்தேன்னு சொன்னோன்னு, அதுக்கப்புறம் அந்த ஆட்சி கவுந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி தான் கலைஞர் ஆட்சியை கவுத்துட்டான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குது. அதுக்காக இப்படி எல்லாம் சொல்லி நீ வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரே ஒரு நிமிஷம். அந்த எலக்ட்ரிசிட்டி இதுல நான் அது மட்டும் படிக்கிறேன், கேக்குறீங்களா? மேனிஃபெஸ்டோல என்ன போட்டிருக்குன்னு சொல்லு. என்னடா இது? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ஆக்சுவலா மேனிஃபெஸ்டோல வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம்னா, கட்டணமில்லா மின்சாரம்னு போட்டு தகுதியுள்ள வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலா தகுதியுள்ள வீடுன்றது இந்த 500 யூனிட்ஸ் தான். 500 யூனிட்ஸ் கீழே வர வீடுகள் அவர் தெளிவா கொடுத்திருக்காரு. தகுதியுள்ளன்னு அனைத்து வீடுகளும் அவர் கொடுக்கவே கிடையாது. அந்த மேனிஃபெஸ்டோவை கட் பண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு அனுப்பேன். கீழே போட்டிருக்கேன், கமெண்ட்ல போட்டிருக்கேன். நான் மேல போட்டிருக்கேன். ஓகே. தகுதி வாய்ந்த ஆல்ரெடி போட்டிருக்காரு. அப்போ இவ்வளவு நாளா 500க்கு மேல யூஸ் பண்றதுக்குமாடா 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்துக்கிட்டு இருந்தா? அப்படிதான் போல. இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய சச்சின் ப்ரோ, அதுதான் நான் கேட்டேன் உங்ககிட்ட. அது எல்லாருக்குமே வாயில அந்த 100 யூனிட் இல்லையான்ட்டு. அது இன்னமும் அது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த 100 யூனிட் வந்து மாப்பிள்ள அந்த 100 யூனிட் கருணாநிதி வீடு தவிர வேற எந்த வீட்டுல யூஸ் பண்ணுவாங்க 500 யூனிட்? நீ சொல்லு. நம்ம எல்லாம் ஏழை, எப்படி 500 யூனிட் யூஸ் பண்ண முடியும்? எனக்கு இன்னமும் அதை பத்தி கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். நான் தெளிவா தெரிஞ்சுட்டு நான் அதை பத்தி பேசுறேன். ஏன்னா யோசிச்சு பாரு, உதயநிதி படம் பாக்குறதுக்கு ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம் ஏசி. உதயநிதி லஞ்ச் சாப்பிடுறதுக்கு ஒரு ரூம் இருக்கும், அதுக்கு ஏசி. இத்தனை ஏசி அவங்க யூஸ் பண்ணுவாங்க, நம்மள மாதிரி ஆளுங்க யூஸ் பண்ண முடியுமா? டக்குனு டெவில்ஸ் அட்வொகேட் ஆகி வேற மாதிரி பேசுறோம். ஆமா, ஏன்டா இந்த காஞ்சிபுரம்ல பேசும்போது ஏன்டா இந்த விஜய தொட்டோம் அப்படின்றத பேசினாருல, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாருடா. சொன்னதான் செய்வாரு. இன்னும் செய்ய ஆரம்பிக்கல, கண்டிப்பா செய்வாரு. அவர் காலைல போட்ட போடிக்கே எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பல அதிரடி திருப்புமுனைகள்லாம் இருக்கு. கேக்குதா? டிஎம்கேவோட ஸ்கீம் வந்து என்னன்னா போத் பிலோ எபோ 2 பேருக்குமே சேர்த்து 100 யூனிட் ஃப்ரீ. எதுக்குடா பார் செட் பண்றீங்க? போத் அபோ பிலோக்கு அது பாரே கிடையாது, நானா சொல்றேன். எனி நம்பர் ஆஃப் கன்சப்ஷன் அப்படியா? ஆமா. there is no 500 ஸ்லாப், அதுக்கு கீழ கன்சியூம் ஆயிருந்தாதான் அப்படின்னு கிடையாது ப்ரோ. கிடையாது சொல்றேன் ப்ரோ, தகுதி உள்ளவங்களுக்கு தான் செய்ய ப்ரோ. ஆமா, கரெக்ட். சரி ப்ரோ. இப்போ உள்ளது